9 வயது சிறுவன் ஒருவனை கழுத்தை நெரித்து கொலை செய்ததோடு மட்டுமல்லாமல் கொல்லையில் குழி தோண்டி புதைத்த ஒரு இளைஞர் காவல்துறையிடம் சிக்கியிருக்கிறார். அவருக்கு நீதிமன்றம் தற்பொழுது தண்டனை வழங்கி இருக்கிறது. அந்த இளைஞர் சிறுவனை கொலை செய்த காரணம்தான் பலரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது. யார் அந்த இளைஞர்? ஒரு சிறுவனை கொடூரமாக கொலை செய்து புதைத்த இந்த இளைஞனுக்குத்தான் நீதிமன்றம் தற்போது ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இவன் சிறுவனை கொலை செய்ய காரணம் என்ன? முழு விவரத்தையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சிறிய பிளாஷ்பேக்கை பார்க்கலாம். தஞ்சாவூர் பாப்பாநகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். மருந்து விற்பனையாளராக பணிபுரிந்து வருகிறார். இவரது இரண்டாவது மகன் கிஷோர். 9 வயது நிரம்பிய இந்த சிறுவன் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் படித்து வந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி கிஷோரை காணவில்லை. இது தொடர்பாக அவனது தந்தை சிவக்குமார் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுவன் கிஷோரை தேடி வந்தனர். இது ஒருபுறம் இருக்க, அதே பகுதியைச் சேர்ந்தவன் அரவிந்த். இவனும் பெற்றோர் மற்றும் போலீசாருடன் சேர்ந்து கிஷோரை தேடியுள்ளான். ஆனால் அவனது நடவடிக்கையில் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து அவனிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அதில்தான் அதிர்ச்சி அடைய வைக்கும் தகவல்கள் தெரிய வந்தது. சிறுவன் கிஷோர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் வசிக்கும் அரவிந்த் அந்த பகுதியில் மறைவாக நின்றபடி சிகரெட் பிடித்துள்ளான். அப்போது அதே பகுதியில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் கிஷோர் அரவிந்த் சிகரெட் பிடித்துக் கொண்டிருப்பதை பார்த்துள்ளான். சிகரெட் பிடிக்கும் விஷயத்தை வீட்டில் சொல்லிவிடுவேன் என்று கூறியுள்ளான். தனது வீட்டிற்கு சிகரெட் பிடிக்கும் விஷயம் தெரிந்தால் தன்னை திட்டுவார்களே என்று நினைத்த அரவிந்த் அப்போதுதான் அந்த கொடூர செயலை செய்திருக்கிறான். ஆத்திரமடைந்த அரவிந்த் கிஷோரின் கழுத்தை நெரித்துள்ளான். ஏற்கனவே வலிப்பு நோயும் இருந்ததால் கிஷோர் துடிதுடித்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தனது வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள காலி மனையில் குழி தோண்டிய அரவிந்த் அதில் கிஷோரின் உடலை புதைத்துள்ளான் என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கிஷோரின் உடலை தோண்டி எடுத்த காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது சமூகத்துக்கு ஒரு பாடம். இந்த மாதிரி குழந்தைங்களை ஹராஸ் பண்ணி இது பண்ணுறது மற்ற எல்லாருக்கும் ஒரு பாடம். ரொம்ப போராடினேன், விடக்கூடாது, குற்றவாளியை தண்டனை அனுபவிக்கணும். அதான் இந்த சொசைட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். என்ன மாதிரி குழந்தைங்க இப்போ எல்லாம் குழந்தைங்களை பேரண்ட்ஸுக்கு அவேர்னஸ் வேணும். சிறுவன் கிஷோர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு தஞ்சை கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதில்தான் தற்போது கொலையாளி அரவிந்திற்கு ஆயுள் தண்டனையும் 20,000 அபராதமும் வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த குற்றவாளி அரவிந்த் என்கிற விஸ்வநாதனுக்கு திருநாட்டு இந்திய தண்டனை சட்ட பிரிவின் கீழ் ஒரு ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் பணமும் கட்டத்தவனால் 1 வருடம் மேலும் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும், அதேபோல் தடயத்தை மறைத்த வழக்கில் 201 இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் ஒரு 7 வருடம் கடுங்காவல் தண்டனையும், அதேபோல் 10,000 ரூபாய் அபராதமும், கட்டத்தவறினால் மேலும் 1 வருடம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அன்பை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் இன்றைய தினம் வழங்கியுள்ளார். சிகரெட் பிடிப்பதை வீட்டில் சொல்லிவிடுவான் என்ற பயத்தில் சிறுவன் கொடூரமாக கொலை செய்து புதைக்கப்பட்டதும், கொலை செய்த இளைஞனுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ், தஞ்சாவூர்.